எது எங்கே இருந்தால் சரியாக இருக்கும் என்பதை தெளிவான முடிவெடுத்திருக்கிறார் பிரேமலதா. இந்த முடிவை அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்திருக்க வேண்டும். இருந்தாலும் 10 ஆண்டு தாமதமாயிற்று என்று அவர்கள் தெளிவாகவே அந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவருடைய முடிவு பொறுத்து. இன்னொருவரை பற்றி கேட்டீர்கள். அவருக்கு அரசியலே என்னன்னு தெரியாது, அந்த இனப்படுகொலைன்னா என்ன அர்த்தம்னு தெரியாது, எல்லாமே அறையில உட்கார்ந்தா தன்னுடைய கூட்டத்தில் நடந்த கொலைகள் இருக்க, அவர்கள் உயிர் பலிகள் இருக்க, அவர்களுக்கு அனுதாபம் சொல்வது கூட அவர் இருக்கிற இடத்துல போய் அனுதாபத்தை வாங்கிட்டு வரணுமே தவிர அனுதாபத்தை அவர் விஜயகாந்த் பேசினத சொல்லி விஜயகாந்த் வந்து பேசினாரு. திமுக காங்கிரஸ் இப்ப தேமுதிக திமுக கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்கறாரு. அதாவதுங்க, ஒரு காலகட்டத்துல பல நேரங்கள்ல காங்கிரஸே ஒரு காலத்துல மற்றவர்கள் எல்லோருமே இதுல இருக்கிறவர்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் நடக்கிறத போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உதாரணமா 2G அப்படின்னப்ப பல பேர் 2Gயை பற்றி பேசுறாங்க. ஆனால் அந்த 2Gயே மற்றது அவர் ஜெயிச்சு வழக்கில் வந்துட்டாரு. இப்போ யாராவது பேசுறது தவறு நினைக்கும். ஆகவே தான் சில நேரங்களில் தேர்தல் நேரத்தில் மற்ற நேரங்களில் சில கருத்துக்கள் இருக்கும். இங்கே வந்து யார் வர வேண்டும் என்பதை விட இப்போ மிக முக்கியமா யார் வரக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியம். ஆகவே அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் மீண்டும் பிஜேபி கூட்டணி வந்து விடக்கூடாது என்பதை அவர்கள் தெளிவா இருக்கிறார்கள். அதனால மற்றது பழைய இதெல்லாம் அது நடந்து இது நடந்து என்று சொல்ல முடியாது. ஆகவே பழசு வந்து நடந்தவைகள் அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் தலைமையில் தானே கலைஞருக்கு கலைஞர் தலைமையில் தானே விஜயகாந்துக்கு திருப்பணம் நடந்தது. இதெல்லாம் முக்கியம் அல்ல இல்லைங்க, சாதாரண விஷயங்கள். தெளிவா இப்ப எடுத்த முடிவு இருக்கு பாருங்க, அதுதான் மிக முக்கியம். நேற்று பல முடிவுகள் மாறி இருக்கலாம். அதுவும் அவங்க தேர்தலில் நிக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க, அரசியல்ல நிரந்தர பகைவர்களும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. ஆகவே தான் அவர்கள் இப்ப தெளிவான முடிவெடுத்து இருக்கிறாங்க. இந்த தேர்தல் பிரச்சனை முக்கியமே தவிர இதுல முடிவெடுக்கிறது தான் பாராட்ட வேண்டிய விஷயமே தவிர அவர் என்னென்ன சொன்னாரு அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு முதல்ல பார்த்தா அவர் தானே பெரிய பேனா கொடுத்தாரு கலைஞருக்கு, அதை சொல்ல வேண்டாமா? இப்படி எல்லாம் கதை சொல்லிட்டு போக முடியுமா? தேவை. நன்றி. ஆட்சி நிறைவு, இந்த 5 ஆண்டு ஆட்சி நிறைவுல நீங்க ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் எழுதிட்டே இருக்காங்க. இந்த தேர்தல் வெற்றிங்கிறது எப்படி அமையும்? ஆட்சி 5 ஆண்டு நிறைவு செஞ்சிருக்க நேரத்துல ஏகப்பட்ட பேர் வந்து கூட்டணியில சேர்ந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது, வெற்றி எப்படி இருக்க போகுது? எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்குமாங்கிறதே கேள்வி. இல்லைன்னா இதுலயே ஒரு பிரிவை எதிர்கட்சி ஆக்கணும்னு போற வேகம் பார்த்தா அது மாதிரி இருக்கு. ஒன்றே ஒன்று, யார் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்தாரோ எல்லோரும் பதவியை நாங்கள் பங்கிட்டு கொடுப்போம், கூட்டணி இருக்கும், ஆட்சியில பங்கு போடலாம் அப்படின்னு சொன்னவருக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா அங்க நோக்கி யாரும் வரல. அது எது மூழ்கிற கப்பல், எது வந்து வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ற கப்பலுங்கிறது இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால மூழ்கிற கப்பலை விட்டு எல்லாரும் குதிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து வளமான கப்பல் எதுவோ அதுல ஏறுறாங்க. இதுதான் இப்ப மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.